புறம்போக்கு நாய். சி, இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. நாய் நாய். சி. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாரு கமருதீன் இவங்க ரெட் கார்டு பத்தி தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அதாவது ரெட் கார்டுன்னா என்ன, அவ்வளவு பவர்ஃபுல்லான ரெட் கார்டு? அது ரெட் கார்டுனா என்னென்ன பவர் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது முதல்ல ரெட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா அவங்க பிக் பாஸ் குள்ள இருந்ததுக்கு எந்த ஒரு சம்பளமும் கிடையாது. அதாவது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. சலுகை என்ன எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஷோஸ்லாம் இருக்கும். அந்த சேனல்ல வந்து நிறைய ஷோஸ் போடுவாங்க. அந்த ஷோல வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வச்சு வந்து ஷோலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ஷோலையுமே அவங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேர்வெல்லா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பிக் பாஸ்ல ஒட்டுமொத்த பிக் பாஸ் வந்தவங்களுக்கும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒட்டுமொத்த பிக் பாஸ்ல இருந்தவங்களுக்கும் ஒரு ஷோ வைக்கிறாங்க அப்படின்னாலும் எங்கேயுமே இவங்களுக்கு ஒரு சலுகை கூட கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபேமும் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாண்ட்ரா அவங்கள வந்து கார்ல இருந்து உதச்சி கீழே தள்ளினதுனாலே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கமருதீன், பாரு இவங்க 2 பேருமே மக்கள் வெறுக்கிறாங்க. ஆனா வந்து அதிகமா வெறுக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருவை தான். அதாவது கமருதீன் வந்து அவர் பேச்சை கேட்டுட்டு தான் ஆடுறாரு அப்படின்றனால ஒரு கோபம் இருக்கு. ஆனா அவர் வந்து பண்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு வந்து அவர் மேல கருணையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டோட்டலா சொல்ல போனோம் அப்படின்னா ரெட் கார்டுன்னா என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்ல ஊரை விடும் ஒதுக்கி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்கல்ல. நாட்டாமை படத்துல சொல்லுவாங்கல்ல, டீச்சரை வச்சிருந்தியா, ஆமாங்க வச்சிருந்தாங்க, உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பாருவை கமருதீன் வச்சிருந்ததுனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது, சாண்ட்ராவை தள்ளி வச்சதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்காக வந்து நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்காங்க. ரியாக்ஷன் வீடியோ மீன்ஸ் இந்த யூடியூபர்ஸ் போடுற ரியாக்ஷன் கிடையாது. அந்த பிக் பாஸ்க்குள்ள இருந்தவங்களும் அப்புறம் இவருக்கு கமருதீன் கூட க்ளோஸா இருக்கிறவங்க நிறைய பேருமே அவங்களை எதிர்த்து வந்து வீடியோ போட்டிருக்காங்க. முதல்ல யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஜே. It's called as a cheap popularity. So எனக்கு பாப்புலரா இருக்கும், ஆனா சீப் பாப்புலாரிட்டி கூட எனக்கு ஓகே அப்படின்றதுக்கு வந்து இட்ஸ் வெரி ராங். அதாவது எஃப்ஜே ஃபெட்ரிக் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து ஆகாசம்னு நினைக்கிறேன். அவர் பேர் ரியல் நேம் வந்து ஆகாசம்னு நினைக்கிறேன். ஃபெட்ரிக் ஜான் அப்படின்றது வந்து ஒரு படம் சுழல்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் ஒரு பேர் ஃபெட்ரிக் ஜான். அதனால அப்படியே எஃப்ஜே, நான் உங்கள் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி அவர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டார். பட் எஃப்ஜே நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கேமை வந்து சரியா அவங்க விளாடலை அப்படின்னும், அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த காருக்குள்ள இருந்தால் அவங்கள மென்டலாவோ இல்லை அவங்களை ஏதாச்சும் ஒன்று சொல்லி வெளில தள்ளுறதும் ஃபிசிக்கலாக வெளில தள்ளுறதும் ஒன்று இருக்கு. அதாவது இதுவே அந்த இடத்துல விகாஸ் இருந்திருந்தார் அப்படின்னா அவரை உதச்சிருக்க முடியுமா, தூக்கி வீசினார் அப்படின்னா வெளில போயிடுவார் கமருதீன் அப்படின்ற மாதிரியும், இல்லை சபரி இருக்காரு, இல்லை வினோத் அண்ணா இருக்காரு, இவங்க யாரா இருந்தால் அவளை தூக்கி போட முடியுமா, இதுவே சாண்ட்ரான்றது ஒரு பொண்ணுனால தானே நீங்க தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்டா அந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி இதை நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டோட்டலா வந்து பாரு கமருதீன் இவங்க 2 பேரையும் வந்து டோட்டலாக அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு, வெறுத்திருக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது அவருக்கும் சாண்ட்ராவுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கேம்னா கேம், லைஃப்னா லைஃப், ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஒருத்தவங்களை ஃபேவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களை அவாய்ட் பண்ணி கீழே தள்ளி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது மக்கள் உங்களுக்காக நல்லாவே தெரியும். ஸோ அதனால் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் கேட்டிருக்காரு, சரியாக விளாடாதவங்கள தயவு செஞ்சு நீங்கள் வெளில அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணுறீங்க, ஸோ நானும் கரெக்டாக கேம் விளாண்டுருக்கணும், நானும் சரியாக விளாடலை அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருந்தாரு. சொல்ல போனோம் அப்படின்னா அவர் வந்து டோட்டலாக வந்து 2 பேரும் பிளேம் பண்ணி தான் பேசுறாரு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, எஃப்ஜே விட்டுரும். அடுத்தது வந்து யார் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கமருதீன் கூட மகாநதின்ற சீரியல் வந்து காவேரி கேரக்டர் நடிச்சிட்டு லக்ஷ்மி பிரியா இவங்களும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க. லைக் இவங்க வீடியோஸாக போடலை, லைக் ஒரு டெக்ஸ்ட்டாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது பிக் பாஸ் ஷோ நீங்கள் வந்து என்ன காட்டணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஆடியன்ஸுக்கு இதை வந்து நீங்கள் ஹெல்தியான ஒரு ஷோ காட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த விஷயம், அதாவது கமருதீன் பிளஸ் வந்து பாரு அந்த சாண்ட்ரா கிட்ட நடந்த விஷயம் வந்து ரொம்பவே கொடூரமா ஆக்ரோஷமா மனிதத்தன்மை இல்லாம இருந்திருக்கு, அதுக்காக நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நியாயம்ன்றது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இது ஒரு விஷயம். அதாவது மகாநதி சீரியல்ல இவங்க ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க இருக்காங்க கமருதீன் கூடயே மகாநதி சீரியல்ல பேரான் நடிக்கிற கங்கா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான கேரக்டர்லாம் நீங்க வந்து எதுக்கு பிக் பாஸ்ல கூப்பிடுறீங்க, பிக் பாஸ்ன்றது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கேம் ஷோ, இது ஒரு ரியாலிட்டி ஷோ, எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ற ஷோ. ஆனா வந்து இதை வந்து தவறா யூஸ் பண்ணிக்கிட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து அது இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, டோட்டலா அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதாவது இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோன்றது ஒரு கேம், இது வந்து நாட் அ பிளே கிரவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது ஒரு மைண்ட் கேமு. இப்போ இது வந்து நீங்க கேம் ஆடுற மாதிரி வந்து பிளே கிரவுண்ட் கிடையாது. எட்டி உதைக்கிறது, கையை வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி பிளே கிரவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமா வந்து அங்கே நடந்ததுல வந்து சுத்தமா ரெஸ்பெக்டே இல்லை, அது மரியாதையே இல்லை. ஸோ கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஜய் சொல்லுவார்ல, அதாவது என்ன சொல்லுவாரு, நீ பற்று வைத்த நெருப்பு ஒன்று பற்றி நெறி கேட்கும், நீ வினைத்த வினையெல்லாம் முனையருக்கு காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னா, எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த, அதாவது பிக் பாஸ்ல வந்து அவங்க அந்த ப்ரொமோவை தூக்கி போட்டு இந்த மாதிரி நீ எதை விதைக்கிறாயோ அதை வந்து அறுவடை செய்வாய் அப்படின்ற மாதிரி கீழே போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா, இப்போ என் கூட இருக்கிறவன் வந்து எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா நான் க்ளோஸா இருக்கேன். இப்போ நான் ஒரு சீரியல் நடிக்கிறேன் அப்படின்னா என் கூட ஒரு பொண்ணு பேரா நடிக்குது அப்படின்றப்போ அந்த பொண்ணு கன்ஃபார்மா எனக்கு சப்போர்ட் தான் பண்ணும். ஆனா அவங்களே வந்து அவாய்ட் பண்ற அளவுக்கு அப்ப எவ்வளவு பேர் வந்து வெறுத்து இருப்பாங்க அப்படின்றது தான் இங்க இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததான் யார் வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வியானா. எல்லாரும் நான் பார்வதி கமருதனை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்க. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் சாண்ட்ராக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு பார்வதி கமருதன் இப்படி நடந்துக்கிறாங்க, கமருதன் தப்பாக பேசுகிறாரு, பார்வதி வந்து பேடாக பேசுகிறாங்க, சாண்ட்ரா வந்து லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வீட்டில் பேசக்கூடாதுன்ட்டு இந்த கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப லாங் பேக்கு ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்வதிக்கோ கமருதனுக்கோ ஒரு தைரியம் வந்திருக்காது, ஒருத்தவங்க இப்படி தள்ளி விட்டுட்டு சில்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. வியானா வந்து என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பேசுனதுல இதெல்லாம் வந்து நியாயமா பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சு, என்னோட பார்வையில் எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, அதாவது எல்லாருமே ஒருத்தரை பிளேம் பண்றாங்க. ஸோ வந்து அவங்க எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து கமருதீன், பாரு, சாண்ட்ரா 3 பேருமே வார்த்தை விட்டு பேசினாங்க, எல்லாம் தப்பு தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கண்டஸ்டன்ட், இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட், இப்போ முன்னாடி எலிமினேஷன் கண்டஸ்டன்ட் எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு. அதாவது ஆரம்பத்திலேருந்து எல்லாருமே திடீர் இப்படியே பேசி 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 வந்து பழகிட்டீங்க. ஆனால் திடீர்னு வந்து இவர் மாற்றினா எப்படி மாற்றுறது? அதனால வந்து முன்னாடியே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கணும். முன்னாடியே எல்லாரும் இருக்கிறப்பவே இந்த மாதிரி இதான் ரூல்ஸு அப்படின்றது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ எல்லாருமே வார்த்தை விட்டுட்டு இப்போ வந்து சொல்கிறது வந்து சரியாக படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் ஸ்கூலில் இருக்கிறப்பவே செகண்ட் டாஸ்க்லேருந்து யாருக்குமே வந்து இது ஒரு கேமாகவே பார்க்கல, ஒரு போட்டியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. லைக் வந்து ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிற ஒரு விஷயமா தான் பார்த்துட்டாங்க, யாருமே கேமை பார்க்கல. பிக் பாஸ் வந்து நிறைய தடவை எச்சரிச்சாரு, இது வந்து ஒரு கேம் ஷோ, ஜாலியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு, ஆனா நாங்க யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி வியானா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு வரைக்குமே, இப்போ வரைக்கும், ஏன் நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்து வரைக்குமே கமருதீன், பாரு இவங்களை எதிர்த்து வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் முன்னாடியே எலிமினேட் ஆவாங்கன்னு எல்லாமே பார்த்துருந்தாங்க. ஆனாலும் டிஆர்பிக்காக வச்சிருந்தது தான் உண்மை அப்படின்றது தெரியும். இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே டோட்டலா வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இதுக்கு மேலே நம்ம டிஆர்பி ஏற்றணும்னு ஒன்றும் ஆக போகிறதில்ல போல அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து முக்காவாசி பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, பாவையா கமருதீன் இந்த விஜய் பாரு பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல இந்த ஆளு அப்படின்னு சொல்றி நிறைய பேர் வந்து அவருக்கு சாதகமாக பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறப்போ ஒரு மாதிரி எமோஷனல் பேக்கேஜோட தான் போனார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி எமோஷனல் பேக்கேஜாக தான் போச்சு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரு கமருதீன் 2 மேலேயும் தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பாரு பண்ணதுனால கமருதீன் பண்ணார்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் அண்ட் பாரு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.